எதையாவது துணதுணத்துக் கொண்டே இருப்பார். கிழவி இறந்த பிறகு ஊமையாகிவிட்டது வீடு. கவிஞர் கோ வசந்தகுமார் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு இந்த கவிதையை போட்டிருந்தாரு. அவங்க அதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது தெரியுமா? வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கிராமப்புறங்களில் வயதான பெரியவங்க இருப்பாங்க. ஒரு பாட்டி இருக்கும், ஒரு தாத்தா இருப்பார், அம்மாயி இருக்கும், அம்மாச்சி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி யாரையுமே பார்க்கறதுக்கு முடியல. காரணம் என்னன்னா, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதே இப்போ கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. அந்த கூட்டு குடும்பம் கான்செப்டே இப்போ போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயதானவங்க இருப்பாங்க. அவங்க சொல்கிறபடி அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நம்ம நடப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை கேட்போம். ஆமாம், முன்னாடி அழைப்பு மணி தொடங்கி ஆலோசனை மணி வரைக்கும் பெரியவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அவங்களெல்லாம் யாரையும் மதிக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளில் தவறுகள்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து செய்ய மாட்டேங்கிறோம். எல்லாத்தையுமே ஒரு சுதந்திர போக்கோட நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற போக்கில் நிறைய குற்றங்களை நம்மளால் பார்க்க முடியுது. கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி இருக்குது, 10 பணம் இருக்கணும், இல்லாட்டா வீட்டில் ஒரு கிழவன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்தால் அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு பயன்படும். அந்த அனுபவ மொழிகளை இப்போ நம்ம குழந்தைங்க கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேலாவது அவர்கள் பெரியவர்களை முதியோர் இல்லத்தில் விடுவதை தவிர்ப்போம். அவர்கள் இறந்த பிறகு அவர்களை கொண்டாட படையல் போட்டு அவங்க போட்டோவுக்கு மாலை போடுறதை விட அவர்கள் இருக்கும்போது கொண்டாடினோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அவர்களும் பாதுகாப்போடு மகிழ்வாக நம்மோடு இருப்பார்கள். கோ வசந்தகுமாரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி, வணக்கம்.